Today we see in this video we are going to learn about the arbitration. Arbitration means a method of resolving disputes where the parties appoint a neutral person called as a arbitrator who hears both sides and gives a final decision. Unlike mediation, the decision here is binding. இது என்ன சொல்றாங்கன்னா ஆர்பிட்ரேஷனும் வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ரிசால்விங் டிஸ்பியூட்ஸ் தான். அதுதான் வந்து ஆர்பிட்ரேஷன் சொல்லுவாங்க. இது எப்ப இந்த பார்ட்டிஸ்க்காக வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நியூட்ரல் பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. பார்ட்டிஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஆர்பிட்ரேட்டர். இதுதான் வந்து ஆர்பிட்ரேட்டர். ஆர்பிட்ரேட்டர் வந்து ஃபைனல் டெசிஷனை வந்து கொடுக்கறது எப்படின்னா, அவங்களோட ஹியர்ஸ் அவங்க என்ன மாதிரி பேசுறாங்க, அந்த அவங்களோட ப்ரொசீஜர், எவிடன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை பார்த்து தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எக்ஸாமைன் பண்ணுவாங்க ஃபைனல் டெசிஷன் எந்த மாதிரி கொடுக்கலான்னுட்டு. பைண்ட் பண்றது யாருன்னா இவங்க தான், ஆர்பிட்ரேட்டர் தான் வந்து ஃபைனல் டெசிஷனை வந்து பைண்ட் பண்ணுவாங்க. மீடியேஷன் மாதிரி வந்து மீடியேஷன்ல எப்படி வந்து பார்ட்டிஸ் தான் வந்து பைண்ட் பண்ணுவாங்க, மீடியேட்டருக்கு வந்து அந்த பவர் கிடையாதோ அது மாதிரி வந்து ஆர்பிட்ரேட்டர்ல வந்து கிடையாது. இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, பிரைவேட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் ப்ராசஸ் இருக்கும். இந்த பிரைவேட்டா போயிட்டு அவங்க கிட்ட என்ன பண்ணலாம், அந்த டிஸ்பியூட் பத்தி வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். பார்ட்டிஸ் கேன் சூஸ் த ஆர்பிட்ரேட்டர் வந்து பார்ட்டிஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இது வந்து லெஸ் ஃபார்மலா தான் இருக்கும். கோர்ட் ப்ரொசீஜரை விட வந்து இதோட டிஸ்பியூட்டை வந்து சீக்கிரம் செட்டில் பண்ணிடுவாங்க. ஆர்பிட்ரேட்டரோட ரோல் என்னன்னா, போத் பார்ட்டிஸை வந்து என்ன பண்ணுவாங்க, லிசன் பண்ணுவாங்க. அவங்களோட டாக்குமெண்ட்ஸையும் அவங்களோட எவிடன்ஸையும் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாமைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனல் டெசிஷனை வந்து கொடுப்பாங்க. ஃபைனல் டெசிஷன்ன்றது ஒரு அவார்டுன்னு சொல்றாங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, டைமை வந்து சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். கம்பேர் டு கோர்ட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா இதில் வந்து நிறைய சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபைனல் டெசிஷன்ஸ்லன்னு பார்த்தோன்னா லாங் லிட்டிகேஷன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன் எ பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் டிஸ்பியூட், இன்ஸ்டீட் ஆஃப் கோயிங் அப் டு கோர்ட், பார்ட்டிஸ் கேன் சூஸ் ஆர்பிட்ரேஷன் டு செட்டில் குயிக்லி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்டில் டிஸ்பியூட் வந்து அரைஸ் ஆகுதுன்னா, அந்த கோர்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, ஆர்பிட்ரேஷனை வந்து சூஸ் பண்ண பார்ட்டிஸ் இது வந்து குயிக்காக வந்து செட்டில் ஆகும்னு சொல்கிறாங்க. இதான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லி. ஆர்பிட்ரேஷன் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க, எப்போ சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ், கான்ட்ராக்ட் டிஸ்பியூட்ஸ், கம்பெனி மேட்டர்ஸ், அந்த டைம்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோன்னா, ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட் 1996. So finally we discuss arbitration, its process, features and advantages. Thank you for all minutes.